கரும்பாக்கம் சாமி அன்றைக்கி சித்ரா பௌர்ணமிக்கு வந்து பார்த்துட்டு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு போயிருந்தேன். இன்றைக்கி அதே ஊரில் இன்னொரு சாமி வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் ருத்ரபாகம் மட்டும் வந்து காட்சி அளிக்கிறார். அந்த சாமியை பார்த்துட்டு இங்கே இவரை மறுபடியும் வந்து பார்க்கலாம் சாமின்ட்டு வந்தோம். ஸோ விளக்கெல்லாம் ஏற்றி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது இங்கே அன்றைக்கி பார்க்கும்போது கவனிக்கல. இந்த பார்த்திங்கன்னா ஒரு சிலையோட கால் இங்கே இருந்தது. இந்த இடத்துல இருந்து நான் ஏதோ ஆவுடை இந்த உடஞ்ச பாகம்னு நினச்சிக்கிட்டேன். இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்க, கால் பகுதி இது இப்போ நிற்க வச்சிங்கன்னா தெரியும் பாருங்க, உடஞ்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு சிவன் ஒரு இது, அப்புறம் வந்து பிள்ளையார் சிலை இல்லை முருகர் சிலை, கண்டிப்பாக இது முருகர் சிலையாக தான் இருக்கும். இந்த மாதிரி உடஞ்ச பாகங்கள் இருக்குது. இது ஒன்று இருக்குது. அப்புறம் பாருங்களேன், இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிலை ஒன்று நான் அன்றைக்கே காமிச்சிருப்பேன். இது பார்த்திங்கன்னா பாருங்கள், அது ஒரு சிலையை ரெண்டாக உடைச்சிருக்காங்க. இது வந்து பிள்ளையார் சிலைன்னு சொன்னார். இப்போ தான் ஒருத்தர் இந்த ஊரில் ஜெகநாதன் சொல்லி ஒரு பைக் மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார், அவரோட தொடர்பு கிடச்சிது. அவர் சொன்னார் இது வந்து பிள்ளையார் சிலைங்கய்யா, இதை வந்து உடச்சிட்டாங்க, தெரிஞ்சு பாருங்க, பார்த்திங்கன்னா வயிறு பார்த்தாலே தெரியுது பிள்ளையார் சிலை தான் இது. இதோட உடஞ்ச பாகம் இங்கே இருக்குது. இது வந்து உடஞ்ச மேல் பாகம் இல்லை. இந்த சிலை பார்த்திங்கன்னா உடஞ்ச பாகம் ஃபுல்லாக முள்ளை இருக்குது, காலை வைக்க முள்ள. இங்கே பார்த்திங்கன்னா உடஞ்ச இது வந்து முருகர் சிலைன்னு நினைக்கிறேன். கால் பகுதி இது, மேல் பகுதி காணும். இதுக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு கோயிலாக இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது விநாயகர் சிலை, முருகர் அந்த மாதிரி இருந்து தான் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. பார்த்தா தெரியும், இந்த புத்துக்குள்ளே ஏதோ இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி